பெசன்னாரில் செயின் இருந்தால், அடையாரில் இருந்தால், அப்படியே எஸ்ஆர்பி டூல்ஸ் இருந்தால், அப்படியே வேளச்சேரியில் இருந்தால், அப்படியே பல்லாவரம், அப்படியே ஏர்போர்ட். உன்னை திருட போகிறாங்கன்னு உனக்கு தோணாது. நாலா பக்கம் இடிச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவில்லை. அப்போ ஒருத்தன் ஒரு பொருளை காட்டியிருப்பான். இவனுங்க இப்போ மெட்ராஸை மட்டும் சுற்றிட்டு இருப்பானுன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருப்பானு. வித்தவுட்லேயே போவான் அவன். வெஸ்ட் பெங்காலே போவான் வித்தவுட்டில். அந்த மாதிரி ஆளுங்க. அதாவது மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் தான் அவன் டார்கெட். டாஸ்மார்க்கில் பாட்டில் வாங்குறதுக்கு முன்றாங்கள காலைல சாயந்தரம் 9:55 அந்த மாதிரி இடம் அவனோட டார்கெட். வீட்டில் வந்து கொள்வான். பட்டன்னு கதவை தட்டுறது. நீங்கள் தூக்காவது டப்புன்னு திறந்தோன்னு பட்டேர்னு ராடால் அடித்து கொள்வது உங்களை ஒன்று எடுத்துகிட்டு போகிறது. தம்பி அவனுக்கெல்லாம் தமிழ்நாடு வந்து நியூஸில் அந்த மாதிரி சுருக்கம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ சமீபத்தில் சென்னையில் பெரிதளவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நவோனியா கும்பல் அப்படின்னு சொல்லி சென்னையில் களமிறங்கி இருக்கிறதா ரயில்வே துறையிலேருந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. மக்கள் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்துட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் இந்த நவோனியா கும்பல்? வட மாநிலத்திலேருந்து தென்னாட்டுக்கு படையெடுக்கிற மன்னர்கள் போல இவங்களாம் வர. இவங்க மன்னர்கள், இவங்களாம் திருடர்கள். இப்போ வந்து பவாரியார்கள் டீம் வந்தாங்க. அவங்க வந்து தான் இந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ கொண்டாங்க, சுதர்சனத்தை. அதை பிடிக்க போனவர் தான் ஜாங்கின்ட்டு. தீரன் அதிகாரம்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, கார்த்திக் வச்சு. கிட்டத்தட்ட அதில் ஒரிஜினாலிட்டி எடுத்திருந்தாங்க. அடுத்தது மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் வந்து அடித்தானுங்க எங்கள் குளத்தூரில். அதை பிடிக்க போனவர் தான் பெரிய பாண்டி ஏசி. ராஜஸ்தானில் சுடுபட்டு செத்தார். சுட்டது என்னமோ நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். ஆனால் அவனுக்கு கல்லை கொண்டு அடிக்க வந்தான். ஜெயிலு மாரி கட்டி வச்சுருந்துருக்கானோ காம்பவுண்ட் வால். அடுத்து மேவாட்டு கொள்ளையர்கள். இப்போ நாமக்கல்ல சுட்டாங்களா உங்கள் ஊரில் வச்சு என்கவுண்டரு. அது வந்து இங்கே போயிட்டு வந்தாங்கல்ல, கேரளாவில் போய் அடிச்சு வந்தாங்க. காரு, ஒயிட் கலர் காரு. இவெல்லாம் காரை தேடிட்டு இருக்கான். அவன் ஒரு கண்டெய்னர்லேயே காரை ஏற்றிட்டான். அந்த ஸ்லாட்டரை போட்டு, ரன்னரை போட்டு. கார் கிடச்சா அந்த டோல்கேட்டில் பணம் கொடுத்தா மாட்டியிருக்க மாட்டான். நாமக்கல் வந்து ஏடிக்கு போட்டு டிரைவிங் பண்ணக்குள்ள என்கவுண்டர் ஆகிறான். அவன் தமிழ்நாட்டு போலீஸோட இது தெரியல, அவனை சுட்டாங்க. அடுத்தது ஈரானிய கொள்ளையர்கள் வந்து இங்கே பெசன்னாரில் செயின் இருந்தால், அடையாரில் இருந்தால், அப்படியே எஸ்ஆர்பி டூல்ஸ் இருந்தால், அப்படியே வேளச்சேரியில் இருந்தால், அப்படியே பல்லாவரம், அப்படியே ஏர்போர்ட்டு. ஃப்ளைட்டில் வச்சு பிடிச்சாரு போலீஸ். என்கவுண்டர் ஆகிட்டாங்க. அங்கே ஒரு ஷூட்டிங் ஆகிட்டு. இப்போ நவோனியா கொள்ளையர்கள். இவன் ஜார்க்கண்டை பூர்வீகமாக கொண்டவன். இப்போ வந்திருக்கிறாங்க. இவனுங்க எப்படின்னு கேளுங்க, பிலோ லெவல் ஆஃப் டெப்டர்ஸ். இவன் உதாரணத்துக்கு 4-5 பேரா சின்ன சின்ன பசங்களா அப்படி நின்று இவனும் டீசெண்டாக தான் இருப்பானுங்க. ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, மக்கள் அதிகமாக கூட்டமாக இருக்க இடத்துல, பால் டிப்போ, இந்த மாதிரியான பிளேசஸில் மக்களோட மக்களாக நிற்கிறது. 4 பேர்னு உங்களுக்கு 4 பக்கம் டைவெர்ட் பண்ணுறது. ஒருத்தர் பாக்கெட்டில் டச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒருத்தன் பேக்கில் டச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒருத்தர் பர்ஸில் டச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒருத்தர் லேப்டாப்பில் டச் பண்ணுற. நீ ஒரு மாதிரி பேனிக்காகவே இல்லை. உன்னை திருட போகிறாங்கன்னு உனக்கு தோணாது. நாலா பக்கம் இடிச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவில்லை. அப்போ ஒருத்தன் ஒரு பொருளை கைட்டிருப்பான். கைட்டு ஒரு பக்கமாக கைண்டுருவானுங்க. கைட்டு அங்கங்கே விற்றுட்டு அந்த காசை வீட்டுக்கு அனுப்புறது செலவழிக்கிறது இல்லை. இவனுக்கு ப்ரொஃபஷன் இதுதான். அந்த வேலையை தான் இப்போ இவங்க செஞ்சுருக்காங்க. இவனை இறங்கினதை நோட் பண்ணிட்டாங்க. 4 பேரை பிடிச்சிருக்காங்க. இப்போ மெரினாவில் 4 பேரை பிடிச்சிட்டு தான் அவனை சொல்லி தான் இப்போ தெரியும் 100க்கும் மேற்பட்டவங்க இறங்கியிருக்கோன்னு. இவனுங்க இப்போ மெட்ராஸை மட்டும் சுற்றிட்டு இருப்பானுன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருப்பானுங்க. எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க சார்? ஆல் ஓவர் தமிழ்நாடு. திருநெல்வேலியில் கூட இருப்பான்னாராம். ட்ரெயின் தானே தம்பி. ட்ரெயினை யார் தம்பி நம்ம பயன்படுத்துகிறோம்? நம்மளோட கல்ச்சரே பஸ்ஸை பயன்படுத்துறது தான். ஊருக்கு எதில் போகிறீங்க? பஸ்ஸில் போகிறீங்க. ட்ரெயினில் யாரும் போகிறது? ட்ரெயின் சீப்பு, சொகுசாக இருக்கும், உடம்பு ஆட்டாமல் போய் இறங்கும், டாய்லெட் உண்டு. ஆனால் நம்ம யாருமே ட்ரெயினை பயன்படுத்தலை. பஸ்ஸு கல்ச்சர் தான் மைண்ட் செட்டு. அவனுங்க ட்ரெயினை நல்லா பயன்படுத்தும். ஓசியில் நல்லா போக தெரியும். வித்தவுட்லேயே போவான் அவன். வெஸ்ட் பெங்காலே போவான் வித்தவுட்டில். அந்த மாதிரி ஆளுங்க எல்லா இடத்துலையும் அவங்க ஸ்ப்ரெட் ஆகிருப்பானுங்க. பொதுமக்கள் கூடுற இடத்துல அவனுங்க அவனோட திருட்டு வேலைகளை பைய செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. நீங்கள் ஒரு இடத்துல 4 ஃபோன் அடித்தா என்ன ஆகும்? ஒரு ஃபோன் 5000 ரூபாய்க்கு இருக்கிறத வச்சுக்கோங்க. செகண்டில் 4-5-20,000 ரூபா இல்லையா? ஒரு செகண்டில். உழைப்பு இல்லாமல் வரும் பணம் எல்லாமே அபத்தமான பணம் தானே. வித்தவுட்டு எந்த விதமான லேபரேட் மென்டாலிட்டியும் கிடையாது. அதில் தொழிலாளத்துவமே கிடையாது. திருட்டு மட்டும்தானே. 2வது இவங்கெல்லாம் பரிதாபத்துக்குரியவங்க. இந்த பழி கொடுக்குறவங்கலாம் ஒரு லேப்டாப் வச்சுருக்க. அந்த லேப்டாப்பில் நீ எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுருப்ப, ஐடி வேலை பார்ப்ப, ஒர்க் ஃப்ரம் ஹோம், எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கும், அது எல்லாம் போயிடும். ஒரு செல்ஃபோன் தொலைக்கிறதுலாம் இங்கே மேட்ரே கிடையாது. எல்லோரும் தொலைக்கிறது தான். ஆனால் ஒரு செல்ஃபோனில் உள்ள கான்டாக்ட்ஸ் திருப்பி கிடைக்குமா? அது ஜிமெயிலில் வச்சுருந்தா கிடைக்கும். ஜிமெயிலில் இல்லாத நம்பர் எப்படி கிடைக்கும்? ஃபோட்டோஸ், உங்களோட குழந்தைங்க கூட அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன், அதெல்லாம் மிஸ் ஆகிடும். 2வது விஷயம், ஐஎம்ஐ நம்பர் வச்சு ஃபோனை வேணால் பிளாக் பண்ணிடலாம்னு வச்சுக்க. ஆனால் இழந்தது தானே. ஃபோன் திருப்பி கிடைக்காது இல்லை. அதை தான் அவனுங்க செய்கிறானுங்க. அதாவது மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் தான் அவன் டார்கெட்டு. அப்பர் மிடில் கிளாஸ் போய் ட்ரெயினில் கூட்டத்தில் நிற்க போகிறது இல்லை தம்பி. அவங்க இத்தனாம் தேதி போகணுன்னா இத்தனாம் தேதி டிக்கெட் போட்டுற போகிறாங்க. தீபாவளிக்கு இப்போ என்ன கவுண்டர் ஓப்பன் பண்ணி மூடியிருப்பாங்களே. ஆமாம், அந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க.
ஃப்ளைட்டில் போகிறவங்க ஒன்றும் முண்டி அடிச்சு ஏர்போர்ட்டு நுழைய முடியாது இவன்லாம். அங்கே முண்டி அடிச்சு நிற்க போகிறது கிடையாது. இவனோட டார்கெட்டே முண்டி அடிச்சு நிற்கிற இடம். டாஸ்மார்க்கில் பாட்டில் வாங்குறதுக்கு முன்றாங்கள காலைல சாயந்தரம் 9:55 அந்த மாதிரி இடம் அவனோட டார்கெட்டு. டாஸ்மார்க்கு மதுப்பிரியர்களும் ஜாக்கிரதையாக இருங்க. கடைசி கட்ட டார்கெட் அது 9:55 அந்த பீக்கில் டப்பு 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 டப்புன்னு எடுத்துருவான். நீங்கள் இப்போ 2 கையில் பாட்டில் வச்சுருப்பீங்க, பணம் சில்லறை வாங்கிட்டு இருப்பீங்க, இப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதனால் அங்கேயுமே ஜாக்கிரதையாக இருங்க. கூட்டமாக இருக்கிற இடத்துல ஜாக்கிரதையாக இருங்க. தனியாக மாட்டாதீங்க. இப்போ இவனுங்க பழைய தமிழ்நாடாக நினச்சி இவனுங்க வந்திருக்கானுங்க. ஏன்னா பர்ஸில் இப்போ யார்ட்டையும் பணம் கிடையாது, எல்லாமே கார்ட்ஸ் தான் வச்சுருக்கோம். அந்த கார்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் அவனுங்க என்ன பண்ண போகிறான், அதை யூஸ் பண்ணவே முடியாது அவனுங்களால. அதனால் பர்ஸில் பணம் இல்லை ஒரு விஷயம். அப்போ இவனுங்க பழைய தமிழ்நாடை நோக்கி வர்றான், பர்ஸில் இருக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நிறைய பெண்கள் நகையே போடுறதில்ல, சும்மா அந்த கில்ட்டு தான் போடுறாங்க. அது பேர் இந்த பிளாஸ்டிக் தோடு அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. அது கூட அதுலேயும் ஒன்றும் தேராது, உனக்கு ஒன்றும் அதுலேயும் பேராது. ஜென்ஸ் நகை போடுறது ரொம்ப குறைவான பேர் தான் ஆம்பளைங்க நகை போடுறாங்க, அது கம்மி தான். பெரியவாரியான போடுறதில்ல. நகை அந்த ரேட்டில் விற்கிது, ஒரு பவுன் 80,000 மேலே போயிட்டு. மிஸ் ஆனால் என்ன ஆகுது, நம்ம பொருளும் பாதுகாப்பாக இருக்கணும். இவனுங்க இது கிடைக்காது அவனுங்களுக்கு. இதுக்கு அடுத்த கட்டம் அவனுக்கு ஹவுஸ் பிரேக்கிங் ட்ரை பண்ணுவானுங்க. இவங்க இதோட ஓய மாட்டானுங்க, ஏன்னா ஒன்றுமே தேராது அவனுங்களுக்கு. சும்மா 1000 2000 அப்படி தான் இருக்கும் பர்ஸில். மினிமம் பேசிக் காசு தான் இருக்கும். அது கிடைக்காதுங்குள்ள அடுத்து ஹவுஸ் பிரேக் பண்ணுறது, செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது. செயின் ஸ்நாச்சிங்லாம் ரொம்ப கொடுமை. தர அன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்குறது, தம்பி செயினை பிடிச்சிட்டான், செயினை அறுவலை குப்பாருக்கு விழுந்துட்டாங்க அந்த அம்மா. தரன்னு எடுக்கிறான் பைக்கில் உட்காந்துட்டு. செயின் ஸ்நாச்சிங் பண்ணுவானுங்க. ஏன்னா ஒரு 5 பவுன் ஒரு தாலி செயின்னா நீ 8 40 4 லட்ச ரூபா தம்பி மினிமம் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப இன்னும் ஆபத்தானது. அதனால் பெண்கள் செயின் போட்டு போங்கிறதுலாம் அவசியம் கிடையாது, தாலிக்கேரே போதுமானது. என்ன இருக்குது இப்போ, ஏன்னா கையில் குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, பற்றி செயின் அவனுங்களுக்கு குழந்தை வச்சுருக்காங்கிற இறக்கம்லாம் கிடையாது. கர்ப்பிணியாக இருக்காங்கன்னு கர்ப்பிணியெல்லாம் செயின் போட்டிருக்காங்க, தேவையே இல்லை. அது சும்மா ஒரு கருவமணி போட்டுங்க, ஒரு தாலி போட்டுங்க, யாராக இருந்தாலும் அவங்க அந்த இறக்கமே இருக்காதுமா அவன்கிட்ட. பட்டுன்னு எடுத்துருவாப்பா. கர்ப்பிணி குப்பார குழந்தை என்னப்பா வருது, அபாட் ஆகிடாது, அப்போ குழந்தை செத்துறாதா, தாய் செத்துற மாட்டாங்களா? அவனுக்குள்ள அந்த கணக்கெல்லாம் கிடையாது. யார் இருக்கா அப்படி இருந்தால் கும்பிடி எம்எல்ஏ கொள்வானுங்களா? சிட்டிங் எம்எல்ஏ தம்பி வீட்டில் கொள்வான், பட்டன்னு கதவை தட்டுறது. நீங்கள் தூக்காலத்தில் டப்புன்னு திறந்தோன்னு பட்டேர்னு ராடால் அடித்து கொள்வது, உங்களை கொன்று எடுத்துகிட்டு போகிறது. குறைந்தபட்சம் அவளை கட்டி போட்டால் திட்டிட்டு போகலாம், இல்லை ஒருத்தன் கத்தியை வச்சு அறுத்துருவேன், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி நகையை வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் செய்கிறதில்ல. இப்போ டம்முன்னு இவனை வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்குது. அதனால் வட மாநிலத்தில்ட்டு இறக்கத்தை எதிர்பார்க்காதீங்க. 20 வருஷம் வேலை பார்த்தான் மயிலாப்பூர் தாத்தா பாட்டி வீட்டில், அவங்களே கொள்ளலையாம 20 வருஷம் வேலை பார்த்துருக்கான். இப்போ சீர்காழியில் அறுக்கலையா நகைக்கடைக்காரவங்ககிட்ட அவங்க வீட்டிலே வேலை பார்த்துட்டு அவனுங்களுக்கு எங்கேயெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வடநாட்டில் இந்த காட்டுப்பள்ளி போட்டில் ஒருத்தன் செத்து போயிட்டான், தானாக படிக்கட்டில் செத்துட்டான். 1000 பேர் கூடி போலீஸ்காரங்க மண்டையில் உடச்சானாலே போன வாரத்தில். அவங்களோட தொடர்புகள் எங்கே இருக்குன்னே தெரியாது. இந்த ரோட்டில் குல்பி ஐஸ் வைக்கிறான் அந்த 2 மணிக்கு, நீங்கள் போய் வடநாட்டில் விற்றுருவீங்களா? பயமாக இருக்கும்ல. நம்ம ரவுடி மிரட்டுவான், நம்மளை போன்றவர்கள் காசு கொடுப்போம், என்னடா போடா இப்படி தான் பேசுகிறோம். ஆனால் 2 மணிக்கு தைரியமாக அந்த தூண்டு கழனி தண்ணியை வச்சுக்கிட்டு 4 பானியை வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான் அந்த தள்ளிக்கிட்டு. அவனோட நோக்கம்லாம் அது விற்கிறது இல்லை. அவன் எங்கே தங்கியிருக்கானே யாருக்காவது தெரியுமா? ரோட்டில் நிற்கிறான் 3 மணி வரைக்கும். 3 மணிக்கு மேலே அவன் எங்கே போகிறான், அவன் தங்குற இடம் யாருக்கும் தெரியாது. பாதி பேருக்கு மேலே அஃபண்டர் தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவங்கள்ட்ட ரொம்ப தள்ளி இருக்கணும். ஹோட்டலு எல்லாத்துலேயும் வேலைக்கு வந்துட்டான் தம்பி. சுகாதாரம்லாம் இருக்காது. நம்ம ஒரு கெட்டு போனவனோட ஹோட்டலில் சர்வீஸ் பண்ண மாட்டோம், அவன் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய வாழ்வியல் அது, நம்ம அப்படி செய்ய மாட்டோம். அதனால் இந்த நவோனிய கொள்ளையர்களை காவல்துறையினர் இரும்பு கடம் கொண்டு அடக்க வேண்டும். அவரோட தமிழ்நாடு போலீஸோட எஃபெக்ட் தெரியலை. ஒரு 2 பேரை டப்புன்னு அடிச்சு விட்ருவாங்க, அப்புறம் தெரியும் ஓடிடுவாங்க விழுந்துருச்செல்லாம். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், அவங்க நிறைய வடமாநிலத்தவர்கள் வறுமையின் காரணமாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளார ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன காரணத்தை காட்டி உள்ளுக்குள்ளார வருவாங்க? நான் இந்த விஷயத்துக்காக தான் தமிழ்நாட்டுக்குள்ளார திருட வந்திருக்கிறேன், செல் அடிக்க வந்திருக்கேன், பர்ஸ் அடிக்க வந்திருக்கேன். அவங்களோட வேலையே ப்ரொஃபஷனே அதுதான் தம்பி. ஈரானியர்ஸுக்கு என்ன வேலைன்னு இங்கே வேலை சொல்லுங்கள், பவாரியருக்கு இங்கே என்ன வேலை, மேவாட்டு கொள்ளையர்களுக்கு இங்கே என்ன வேலை சொல்லுங்கள். நம்ம போய் வடக்க போய் செய்ய முடியுமா? அதுமாரி செய்கிறது அங்கே என்ன இருக்குது? வடிவேல் சொல்லுமே வெறும் கயிறு தான் இருக்குது அப்படிம்பாங்கல்ல, அங்கே என்ன இருக்குது? நகையாக இருக்குது தம்பி. அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு நியூசிலாந்து மாதிரி சுருக்கம், சுவிட்சர்லாந்து மாதிரி அவங்களுக்கு இந்த நாடு. இங்கே இருக்க செழுமை வளமை வேற எங்கேயும் இல்லை. பெருமைக்கெல்லாம் சொல்லலை, போய் பாருங்கள் வடக்க, ட்ரெயினில் போயிட்டு வாங்க தெரியும். மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் பெருமைக்கு பேசுவாங்க அந்த ஊரை பற்றியா இந்த ஊரை பற்றியான்னு. அங்கெல்லாம் வசதியே கிடையாது, படிப்பறிவு இல்லை, பின்தங்கி இருக்கிறாங்க, பொருளாதாரம் இல்லை, நல்ல வாழ்வியல் சுகாதாரம் இல்லை. அந்த நிலையில் தான் வட மாநிலம் இருக்குது. நம்ம ஸ்டேட்டை வச்சு நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ணி சொல்லாங்க தம்பி, இதோட எஃபெக்ட் வேறு. அதனால தான் இங்கே வர்றாங்க, படம் எடுக்கிறாங்க. இது யாரும் லீடு கொடுக்காம வர்றான் அவன்.
இங்கே வாங்கடா தமிழ்நாட்டுக்கு, நிறையா நிற்கிறாங்கடா ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டமாக அடிச்சிடலான்டான்னு. அவனோட டார்கெட்டாக ரயில்வே ஸ்டேஷன், ஏடிஎம்மு, டாஸ்மார்க்கு, கூட்டம் கும்பலாக நிற்கணும், அந்த இடத்துல பிடிக்கணும். கவனம் வந்து ஃபுல்லாக நீங்கள் டிக்கெட் வாங்குறதுலாம் இருக்கும், அப்போ உங்களை அடிச்சிருவாங்க. சிதறல் நீங்கள் இப்படி சிதறுவீங்கல்ல, கவன சிதறல், அதை பயன்படுத்தி அடிச்சிருவாங்க. ஆனால் திருட்டு அப்படின்றது வந்து எல்லாமே நைட்ல தான் நடக்கும். ஆனால் இந்த கேங் மட்டும் பகல்ல திருடுறதுக்கான காரணம் என்ன சார்? திருட்டு நைட்டில் நடக்கலாம் கிடையாது. இவனை பகலில் கவனிச்சது. இப்போ ஜேப்படி திருடர்கள்னு சொல்லுவாங்க, ஜோப்படி திருடர்கள். அந்த வார்த்தையெல்லாம் இப்போ வழக்கொழிஞ்சு போச்சு. பஸ் ஸ்டாண்டில் பண்ணுறது, எப்படியாவது உங்களை டைவெர்ட் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு 20 நோட்டை போடுறது, நீங்கள் அதை எடுக்க போகிறதுல உங்கள் பர்சனில் உள்ள பணத்தை எடுத்து போகிறது. நீங்கள் ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுத்து வருது. இப்போ காரில், பைக்கில், ஹோண்டா ஆக்டிவாவில் வைப்பீங்க, சார் 1000 ரூபா கிடக்க போகிறாங்க, திரும்பவும் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறது. காரில் அதுமாரி இந்த பக்கம் பணத்தை வச்சுட்டு ஏறுறதுக்குள்ளே பேக் எடுத்துகிட்டு போயிடுறது. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஏன்னா நம்ம சிசிடிவிக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே போலீஸ் 4 பேர் தூக்கி தானே இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறாங்கல்ல, அதுக்கு பிறகு தான் போலீஸும் அலர்ட் ஆனாங்க. அதனால் நம்மளுடைய சிசிடிவிக்கு பிறகு நம்மள்ட்ட நிறைய அஃபென்ஸ் குறைஞ்சிச்சு. 2 வீலர் தெஃப்ட் குறைஞ்சி போச்சு. 4 வீலர் தெஃப்ட் இப்போ ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தாங்க, போய் பாகிஸ்தான் பார்டருக்கே கொண்டு போயிட்டான். இங்கே V5 திருமங்கலத்தில் காரை தூக்கிட்டு போய். அதனால் அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. சென்சார் வண்டிகள் ஆகிட்டு அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒன்று அஃபென்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம போலீஸோட ஸ்டைல் வேறு தம்பி. எதை 4 பேர் தப்பு பண்ணுவாங்க தம்பி, நான் இல்லைன்னு சொல்லலை, முட்டு கொடுக்கல. ஆனால் நம்ம ஆளுக்கு ஷார்ப்பான ஆளுக்கு தான், தூக்கிடுவாங்க கரெக்டாக பார்த்து. இப்போ இங்கே வந்துட்டு திருடர்கள் வந்து நிறைய பேர் வந்து திருடும் போது ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அவங்களே கொலை செய்துட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இவங்க அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்களா சார்? இவங்க இது வரைக்கும் செய்ய மாட்டாங்க, இனிமேல் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொதுவாக இதில் பணமே பேராது தம்பி. அவங்க 4 பேர் இருப்பாங்க, 4 பஸ்ஸில் வந்து செயினாக இருப்பாங்க தெரியுங்களா. அவங்களும் தரப்படுறதுன்னு அடித்து, ஆணாக இருந்தால் அடிப்பாங்க, பெண்ணாக இருந்தால் அடிக்க மாட்டாங்க, இறக்கி விடுவாங்க. ஏன்னா செயின் அங்கனே ரெக்கவரி ஆகிடும். இவங்க எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, பின்னாடியே அவங்கள ஒரு கார் பிக்கப் பண்ணிட்டு போயிடும். பின்னாடியே ஒரு காரில் 5-6 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. எங்கே பிரச்சனையாவது அங்கே அந்த 5-6 பேரும் கூட்டமாக கூடிக்குவாங்க. கூட்டிகிட்டு அவங்க என்னமோ ஆக்ஷன் பண்ண மாதிரி அடிக்கிற மாதிரி அடித்து, நாங்கள் சேசலில் கொண்டு ஒப்படைக்கிறோங்கிற மாதிரி அழைச்சிட்டு போய் காரில் எஸ்கேப் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி வேலைகளை இவனுங்களும் பண்ணுவானுங்க. திருடன் சேர்த்து இவங்களும் சேர்ந்து ஓடுவாங்க. அப்படிங்க எப்படி பிடிப்பீங்க? பிடிக்க முடியாது. ரெண்டாவது இவங்க தனிப்பட்ட முறையில் மறு வச்சுக்கிட்டு கபாலிடா அப்படின்னா வரப்போகிறாங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி கேஷுவலாக இருப்பாங்க. இந்த சராசரி சாமானிய முகம் கொண்டவங்க தானே அவங்க. ராஜஸ்தானி மாதிரி ஸ்பெசிஃபிக் மூஞ்செல்லாம் கிடையாது. அவங்க ரெட்டிஷ் ஃபேஸு, ஹோல் சைஸ் எல்லாம் அவங்க கிடையாது. நார்மல் நம்ம பேர் ஃபேஸ் தான். மேவாட்டே அப்படி தான் இருக்கானுங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து தம்பி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் 80% நார்த் இந்தியன் மாதிரி தான் இருக்குது ஊர். நம்ம தான் கொஞ்சம் பேர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்நிய மொழியில் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் தாய்மொழி மாதிரி ஹிந்தி பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து. அப்போ நீங்கள் எப்படி அவனை கண்டுபிடிப்பீங்க? ஏதோ ஒரு சந்து பொந்துன்னு நிற்பான் தம்பி, அவனை கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் மெட்ரோவில் இவ்வளோ ஆள் வேலை செய்யதில்லை, அது பேர் கூட்டத்தில் ஒரு ஆள் என்ன தெரிய போகுது? இந்த மாதிரி நைட் நேரங்களில் வேலை செய்கிற மாதிரியான வேலை தாராளமாக இருந்துப்பானுங்க. நைட்டு எங்கே தூங்குறானுங்க அவனுங்க? விடிய பாஸ் ஃபுட்டில் அங்கங்கே ஆள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கானுங்க. நீ சென்னையை நைட்டில் பார்க்கல நினைக்கிறேன். நைட்டில் எங்கே ஓய்து சென்னை? ப்ளே இருந்து மூவிங் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் வீக்கெண்டெல்லாம் யார் ரோடு பகல ராத்திரியான்னு தெரில. அண்ணா நகர் பக்கம் போனால் ஃபுட்டு இண்டஸ்ட்ரியே இருக்குது, அந்தளவுக்கு வளர்ந்து போச்சு. ஸோ அதனால் அவங்களோட நடமாட்டத்தை நீங்கள் வாட்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்நேரம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிருப்பானுங்க. ஒரு 100-150 பேராக வந்திருப்பானுங்க கேங்கு. அவங்கள ஃபோனுக்குன்னு எந்த கான்டாக்ட் பண்ணிக்க மாட்டானுங்க. மொத்தமாக ஒரு பாயிண்ட் வச்சுருப்பானுங்க. இத்தனாம் தேதி இந்த இடத்துல எல்லோரும் அசம்பிள் ஆகிடுறதுன்னு. அத்தனாம் தேதி அசம்பிள் ஆகி போயிட்டே இருப்பானுங்க. அதான் ஜிபே, ஊபே எல்லாம் வந்துருச்சு. அன்னன்னைக்கு விற்று பணத்தை போட வேண்டியதானே, ஊருக்கு பணத்தை போட்டுட வேண்டியதானே. இதுக்குன்னு ஏதாவது காலகட்டங்கள் இருக்கா சார்? இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த நாட்டில் நம்ம வந்துட்டு கொள்ளையடிக்கணும் அது மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ தான் கவனிச்சிருக்காங்க ஒன்று வந்ததை. 4 பேர் சிசிடிவி ரவுண்ட் பண்ணாங்கல்ல, போலீஸ் கவனித்து, அதை ரயில்வே கவனித்து அலர்ட் பண்ணுறாங்க. அது எல்லண்டோ கமிஷனரும் அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, யாராவது பிடிக்கிற வரைக்கும். மெஜாரிட்டியாக பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவங்களால. ரெண்டாவது அவனுங்களுக்கு நம்மளை பற்றி தெரியவும் இல்லை. பிரானியா கொள்ளையர்கள் வந்து சுடுபட்டதெல்லாம் தெரியல, மேவாட்டு சுடுபட்டதெல்லாம் தெரியல. அவனுங்களுக்கு அந்த சுடுபட்டால் தான் புரியும். வேறு வழியே இல்லை தம்பி. என்கவுண்டர் ஆதரிக்கல, நம்ம வேறு என்ன தான் செய்கிறது? அஃபென்ஸை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது? மனித உரிமை தான், நான் தப்பு தான், மீறல்கள். மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் பிருத்திவிராஜ் கூட சொன்னார், என்கவுண்டர்லாம் ஆதரித்து பேசுகிறேன். நான் ஆதரித்து பேசலை, பட் எங்கேருந்தே வந்து நம்ம வேட்டைக்காடு மாதிரி நம்ம நாட்டை வந்து சூறையாடுறதை எப்படி ஒத்துக்க முடியும்? அது ஏற்றுக்க முடியாது, நிச்சயமாக ஒத்துக்க முடியாது. அது கண்டிப்பாக தமிழ்நாடு போலீஸ் அதுக்கான பாடத்தை கட்ட வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.